ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுக்குள் தமிழன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, என் மைண்டில் ரொம்ப நாளாக இருந்த ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். பர்டிகுலராக இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது ஸ்டார்ட் அப் ஸ்ட்ரீமர்ஸ்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரீமராக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வரலாம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ரீமரில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 டைப் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஸ்ட்ரீமர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்ட்ரீமர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு பிசி ஸ்ட்ரீமராக இருக்கீங்களா, அப்படி இல்லை மொபைல் ஸ்ட்ரீமராக இருக்கலாம், எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செட்டப் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல செட்டப் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமர்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்ல வரேனாக்கா, இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ கேம் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க, அப்படி இல்லை வீலாக் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறது, ரியல் டைமில் வந்து அப்படியே வந்து வீடியோ வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறது. ஓகேங்களா? அப்புறம் கிரியேட்டர்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிரியேட்டர்ஸ் எப்படின்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். எப்படின்னா ஆஃப்லைன் வீடியோஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணி போடுவாங்க. இவங்க வந்து லைவில் இருக்க மாட்டாங்க, பட் ஆஃப்லைனில் வந்து வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி போடுவாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்காங்க. அதாவது டெக்னிக்கல் வீடியோஸ் பற்றி போடுறவங்க இருக்காங்க, ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் பற்றி போடுறது இருக்காங்க, அப்புறம்னா கேம் ரிவ்யூ பண்ணி போடுறது இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து நிறையா இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீமராக ஆகணுமா இல்லை க்ரியேட்டராக ஆகணுமா அப்படிங்கிறத முதல்ல சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்மை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை வந்து நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம வந்து ஸ்ட்ரீமர்ஸை பற்றி பார்ப்போம். அதாவது லைவில் வந்து கேம் ஸ்ட்ரீம் பண்ணுறவங்க எல்லாம் இருக்கட்டும், அப்படின்னா வீலாக் அந்த மாதிரி பண்ணுறவங்களாம் இருக்கட்டும். ஸோ யாராக இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரீமர்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரீமர் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நல்ல கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் வீலாக் ஸ்ட்ரீமராகவும் இருக்கலாம், இல்லை கேமிங் ஸ்ட்ரீமராக. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கேமிங் ஸ்ட்ரீமரை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நாங்கள் வந்து ஒரு நல்ல கேமிங் ஸ்ட்ரீமராக ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஓகேங்களா, ஒரு 4 விஷயம் இருக்குது. அந்த 4 விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்குன்னு வந்து நல்ல வியூவர்ஸு, நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடைப்பாங்க, ஸ்டடியாகவும் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது என்னென்னன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு பிசி ஸ்ட்ரீமராக இருந்தாலும் சரி, மொபைல் ஸ்ட்ரீமராக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல பிசி ஸ்ட்ரீமர்னால் ஒரு நல்ல பிசி இருக்கணும். ஓகேங்களா? குட் மொபைல் ஸ்ட்ரீமர்னால் நல்ல மொபைல் இருக்கணும். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத நல்ல என்ன சொல்கிறது, ரொம்ப லோ ரேஞ்சே இல்லாமல் ஒரு மீடியம் ரேஞ்சு இருந்தால் கூட பரவாயில்ல. ஓகேங்களா? உங்கள்கிட்ட பைசா இல்லை, நான் வந்து லட்சமாக செலவு பண்ணி தான் வந்து ஒரு பிசி செட்டப் பண்ணணும், லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தான் நான் வந்து ஒரு மொபைல் நல்லா பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஒரு வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாத ஒரு பிசியோ இல்லை ஒரு மொபைலோ இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ முதல்ல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், நான் வந்து மொபைல் ஸ்ட்ரீமராக இருக்கிறேன்னா இல்லை பிசி ஸ்ட்ரீமராக இருக்கிறேன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஸ்ட்ரீமரானாக்கா ஒரு நல்ல மொபைல் இருக்கணும். அப்புறம் வந்து நல்ல ஒரு ஹெட்செட், அதாவது உங்கள் வாய்ஸ் வந்து நல்லா கிளியராக வந்து ரெக்கார்ட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஹெட்செட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வேண்டிய அப்ளிகேஷன்ஸ், அதாவது எந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கணும். இதே ஒரு பிசி ஸ்ட்ரீமராக இருந்தால் ஒரு வெப்காம் வச்சிங்கன்னா கொஞ்சம் இன்ட்ராக்ஷன், வீவர்ஸோட ஒரு இன்ட்ராக்ஷன் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கான செட்டப்ஸ், அதாவது எப்படின்னாக்கா அதுக்கான அப்ளிகேஷன்ஸு, அதுக்கான பிளாட்ஃபார்ம், இதில் வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வந்து ஒரு செட்டப் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான 3 விஷயம் இருக்குது. இந்த 3 விஷயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்கள் சேனல் க்ரோ ஆகிறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஓகேங்களா? ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி உங்களோட டெடிகேட்டட் வியூவர்ஸும் சப்போர்ட்டர்ஸும் நிறைய பேர் கிடைப்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி. ஓகேங்களா? எந்த ஒரு வியூவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீமர் கிட்ட எதிர்பார்க்கறது வந்து குவாலிட்டி தான். ஓகேங்களா? ஸோ ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்லை, வீடியோ குவாலிட்டி நல்லா இல்லைன்னா அவங்களால வந்து மிஞ்சி போனால் ஒரு 5 மினிட்ஸ் கூட உங்களோட வீடியோஸை பார்க்க முடியாது. ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கணும். ஓகேங்களா? நடுவில் பிரேக் ஆகுறது, நெட் இஷ்யூனால சில வந்து இல்லாமல் லேக் ஆகும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லோடிங்கே ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூலாம் இல்லாத மாதிரி தவிர்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகுனாக்கா, வியூவர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டு உங்களுடைய உங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப லேக்காக இருக்குது, உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுது அப்படின்னா ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது இல்லை ரொம்ப லோவாக இருக்குது, இந்த மாதிரி விஷயம்னாக்கா உங்களை அடுத்த இன்னொரு வாட்டி உங்களோட லைவ் பார்க்க வர்றதுன்றது சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸே பண்ணிக்காதுங்க. முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியாக ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு என்ன நம்ம பண்ணணுமோ ஸ்டெப்ஸு அதை வந்து ஃபஸ்ட்டு எடுங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டெடிகேஷன். ஓகேங்களா? டெடிகேஷன் இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரீமராக ஆகணுன்ட்டு நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் டெடிகேட்டடாக பண்ணணும். நான் டெய்லி வந்து ஸ்ட்ரீம் பண்ணுவேன், டெய்லி இந்த டைமில் ஸ்ட்ரீம் பண்ணுவேன்னா நீங்கள் அந்த டெய்லி அந்த டைமில் பண்ணணும். அதேமாதிரி ஸ்ட்ரீம் பண்ணும்போது 5 மினிட்ஸ் மட்டும் ஸ்ட்ரீமில் வந்துட்டு போயிடுது, 10 மினிட்ஸ் ஸ்ட்ரீம் வந்து அந்த மாதிரி இருக்காதிங்க. ஸ்ட்ரீம் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1.5 ஹவர்ஸ் டெய்லி ரெகுலராக பண்ணுற மாதிரி போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ டெடிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான டேக்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ஓகேங்களா? இந்த மாதிரி சில விஷயங்கள ப்ரீ ப்ராசஸ் ஒர்க்குன்ட்டு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் கூட இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சோம்பேறித்தனப்பட்டுட்டு இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஸ்ட்ரீம் நம்ம தானே ஸ்ட்ரீமரு, நம்ம எப்போ போட்டால் என்ன அப்படின்ற மாதிரிலாம் மைண்ட் செட்டுக்கு இருக்காதீங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் நல்லா டெடிகேட்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ஒரு நல்ல வியூவர்ஸு சப்போர்ட்டர்ஸும் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் ஸ்கூல் போகிறவங்களா இருக்கலாம், இல்லை காலேஜ் போகிறவங்க படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மார்னிங் இந்த டைம்லேருந்து இந்த டைம் தான் ஸ்ட்ரீம் பண்ணுவேன், இல்லை ஈவினிங் இந்த டைம்லேருந்து இந்த டைம் தான் ஸ்ட்ரீம் பண்ணுவேன்னா ரெகுலராக அந்த டைமை வந்து கீப் அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைம்லலாம் நீங்கள் பண்ணணுன்ட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து யோசிக்காதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெகுலர் டைம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான அந்த ரெகுலர் வியூவர்ஸ் வந்து அந்த டைமில் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓகே இந்த டைமில் வந்து இந்த ஸ்ட்ரீமர் வந்து இருப்பார், லைவில் இருப்பார், ஸோ அப்படி நம்ம வந்து வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறது இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி குவாலிட்டி, டெடிகேஷன், டைம் மேனேஜ்மெண்ட் இதை வந்து என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரீமராக நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூவர்ஸு சப்ஸ்கிரைபர் அதெல்லாம் அதோட ரேட் ஆஃப் இன்க்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேனல் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெளியே யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வியூஸே வரல, யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க. ஏன்னா ஒரு சேனல் வந்து நியூவாக ஒரு சேனல் க்ரோ ஆகிறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதில் வந்து அது வந்து இருக்கிறதுல ரொம்ப டஃப்பான விஷயம். ஒன்ஸ் உங்கள் சேனல் ரீச் ஆக ஆரம்பிச்சதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதுக்காக வந்து நீங்கள் பாதியிலே கைவிட்டுட்டு போயிடாதீங்க. உங்கள் விடாமுயற்சி விஸ்வரூபி வெற்றின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து என்ன தான் உங்கள் வியூஸ் வருதோ வரலையோ அதை பற்றி ஃபோக்கஸே பண்ணாதீங்க. நீங்கள் டெடிகேட்டடாக இந்த டைம்லேருந்து இந்த டைம் நான் ஸ்ட்ரீம் பண்ணேன்னா இந்த டைம் நான் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் சேனல் க்ரோ ஆகிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. எப்படின்னா நிறைய பெரிய சேனல்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அங்கெல்லாம் போயிட்டு அங்கே வந்து லைவ் சேட்டில் வந்து நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அங்கே இருக்கிற மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லைவ் சாட்டில் போயிட்டு என் சேனலை ப்ரொமோட் பண்ணுங்கள், என் சேனலை விசிட் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லவே சொல்லாதீங்க. அப்படிலாம் சொன்னீங்கனாக்கா கண்டிப்பாக வந்து அந்த பெரிய சேனல்லேருந்து உங்களை வந்து கிக் பண்ணுவாங்க, இல்லை உங்களை வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்னை மாட்ரேட்டர் ஆக்குங்க அப்படின்லாம் கூட கேட்காதீங்க. ஏன்னா வந்து அந்த மாதிரி கேட்டிங்கனாலும் உங்களை வந்து பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் மாட்ரேட்டராக இருந்து தான் வந்து அங்கே லைவ் சாட்டில் இன்ட்ராக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மாட்ரேட்டராக இல்லாமையே நீங்கள் லைவ் சாட்டில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு சர்க்கிளை க்ரியேட் பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து லைவ் சேனலில் போயிட்டு வந்து நீங்கள் வந்து அங்கே இருக்கிற வியூவர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆஃப்லைன் வீடியோ இந்த கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் இருக்காங்களே அவங்களோட வீட்டில் போயிட்டு கமெண்ட்டில் போயிட்டு உங்களோட அந்த வீடியோ பற்றி கமெண்ட் போடுறது, அதுக்கு ரிப்ளை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற வியூவர்ஸோட உங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் வந்து கூட உங்களை சேனலை வந்து வியூ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது.
ஓகேங்களா. அதேமாரி நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமில் இருக்கும்போது இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீம் பண்ணிட்டுருக்கீங்க, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு வியூஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, நீங்கள் திருப்பி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்ட்டுலாம் சொல்லாதீங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்குன்னு ஒரு சர்டைன் டைம் கேப் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. கேம் ஆடிட்டுருக்கீங்க, நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இது மாதிரி புதுசாக யாராவது வியூஸ் வராங்கன்னா சொல்லுங்கள், இது மாதிரி நியூ வியூஸராக இருந்தாக்கா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் திருப்பி அந்த வேர்டே வந்து என்ன சொல்லுது, அடிக்கடி அந்த மாதிரி சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா வியூவர்ஸ் வந்து இரிட்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் என்றைக்குமே பண்ணாதீங்க. ஓகேங்களா. அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி அதர் சேனலில் போயிட்டு மற்ற வியூவர்ஸோட இன்ட்ராக்ஷன் பண்ணுங்கள். உங்கள் சேனலை போய் ப்ரொமோட் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களை பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் க்ரோ ஆகும். பட் ஆனால் பொறுமை ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ எடுத்தவொடனே வந்து நீங்கள் சேனல் ஆரம்பித்த ஒரு மாதத்துலேயே வந்து நான் வந்து 1000 சப்ஸ்கிரைப் எடுத்துருவேன், 2000 சப்ஸ்கிரைப் எடுத்துருவேன் அப்படின்ற கனவே காணாதீங்க. ஏன்னா சேனல் க்ரோ ஆகுன்றது வந்து இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட் விஷயம். ஸோ ஒன்ஸ் உங்கள் சேனல் ரீச் ஆயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதோட சப்ஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு பொறுமை தேவை. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் சேனல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரோ ஆகும். ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாலிட்டி, டெடிகேஷன், டைம் மேனேஜ்மெண்ட், கூட வந்து பொறுமை ரொம்ப தேவை. ஓகேங்களா. ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்து நல்லா க்ரோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது தப்பு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ வேறு எதனா விஷயங்கள் அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான உங்கள் ஐடியாஸ் எதுவாக இருந்தாலும் இந்த கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.